ஆனா விக்கிரவாண்டிக்குள்ள பரப்புரை பண்ணலான்னு பார்த்தா விக்கிரவாண்டியில யாருமே இல்லை. பாக்குறெல்லாம் என்னை மாதிரியே வெளியூர்காரனா இருக்கான். அவனுக்கும் ஓட்டு இல்லை, எனக்கும் ஓட்டு இல்லை. ரெண்டு பேரும் யார்டா ஓட்டு கேட்கறனா ஒரு ஆளையும் காணோம். நாங்க இன்னைக்கு காலையில இருந்து அலைஞ்சிட்டோம், மதியம் வரைக்கும் ஆளையே பார்க்கல. நாங்களும் ரோட்ல பேசிட்டே வந்துட்டோம். சரி மத்தியானத்துக்கு மேல கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரம் இருக்கு, போயிட்டு வந்துடும் பார்த்தோம். அப்பதான் அடிச்சது லக்கி பிரைஸ். மக்கள்லாம் எங்க இருக்காங்க அப்பதான் கண்டுபிடிக்கிறோம். இவங்க காலையில எங்க ஒளிச்சு வச்சுதான் தெரியல, சாயங்காலம் ஒவ்வொரு வார்டா உட்கார வச்சிருக்காங்க. மொத்தமா டென்ட் அடிச்சு பந்தல் போட்டு அப்படி சேர்லாம் போட்டு நம்ம ஆள்ல உட்கார வச்சிருக்காங்க. எங்க பாப்பா முதல் கூட்டத்துல போனோம்னா ஆட்டில் பார்த்து பேசுறமானே அப்படின்னு இந்த மாதிரி பேசுற வேட்பாளரை பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த பாப்பா கேள்வியா கேட்டுச்சு. 1000 ரூபாய் வேணுமா சாராய கடை மூடணுமா, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? 1000 ரூபாய் வேணுமா கல்வி இலவசமா வேணுமா, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? 1000 ரூபாய் வேணுமா மருத்துவ இலவசமா வேணுமா, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்க உங்க மனசாட்சியை தொட்டு கேட்கிறேன், 1000க்கு ஓட்டு போடுறீங்களா உங்க தங்கச்சிக்கு ஓட்டு போடுறீங்களா? உள்ள இருந்து ஒரு அக்கா அப்படியே கை தட்டிருச்சு. அடுத்தான் பாருங்க அங்க இருக்க திமுக காரன் போன் எடுத்து ஏதோ காதுல வச்சான், யார்ட்டையோ பேசுறான் பாருங்க நினைச்சோம். அடுத்த தெருவுக்கு போறான், அவன் கூட்டத்தை கிளப்பி விட்டுட்டு இருக்கான். போங்க போங்க அவங்க வந்துட்டாங்க போங்க. அதுல ஒரு காவல்துறை திமுக நல்லா வேலை பார்த்தார். ஒரு எஸ் அன்பழகன் ஒரு அண்ணன் அடாடா கேண்டிடேட்டை காப்பாத்துறாராம். யாரு கேண்டிடேட்ட? எங்க கேண்டிடேட் அவரு. நாங்க கேண்டிடேட்டை காப்பாத்துறோம், நீங்க கூட்டி வச்சிருக்க இடத்துல பேசக்கூடாது, உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னா ராஜண்ண. அவன் கூட்டி வச்சிருக்கிறதுக்கு அனுமதி கிடையாது, அதுக்கு அது தேர்தல் மணின்னு அனுமதியே கிடையாது. நீ அங்க போய் பேசியானா இல்ல நான் வந்து வேட்பாளரை தான் பாதுகாப்பேன், வேட்பாளரை பாதுகாத்தா நாங்க நிக்கிறோம், நீ எதிரியை பாதுகாக்க வேணா அந்த வேலையை பாரு அப்படின்னா திருப்பி அங்கேயே நிக்கிறேன், வேட்பாளரை பாதுகாக்க வேட்பாளரை அங்க திமுக கார சீக்கிரம் பேசிட்டு போங்க தம்பி. 3வது இடத்துக்கு போறான், அவன் அதுக்கு மேல ஒரு அடிக்கு போயிட்டான், பேரணியா கூட்டு போக ஆரம்பிச்சான். இருந்தா தரடா பேசி. எங்க பாப்பா சொல்லுது, எம்மா போறீங்க போகும்போது அப்படியே காத்துல வாங்கிட்டே போங்க. இவன் அடுத்த ரோட்ல நடக்க ஆரம்பிச்சான். அந்த அன்பழகன் தான் சொல்ல வேண்டியிருக்கு, ஐயா பேரணிக்கெல்லாம் திமுக அனுமதியே வாங்கல. உண்மையிலேயே நீங்க ரூல்ஸ் பேசுறா இருந்தா, நீங்க சட்டம் பேசுறா இருந்தா நாளைக்கெல்லாம் நாம் தமிழர் பக்கம் வந்து பேசக்கூடாது. அனுமதி இல்லாம பேரணின்னு சொல்லி மக்களை வைத்து தேர்தல் ஆணையத்தை ஏமாத்துறா பாருங்க. அந்த திருட்டு திராவிட கும்பல்கிட்ட போய் உங்களோட சட்டத்தையும் உங்க ரூல்ஸையும் உங்க வலிமையும் நீங்க அவங்ககிட்ட காட்டணும். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல் செய்ய வந்த மக்கள் ஒரு இடைத்தேர்தல், ஒரு சாதாரண இடைத்தேர்தல். திமுக ஆட்சியில் இருக்குது, ஜெயிச்சா ஒரு எம்எல்ஏ எக்ஸ்ட்ரா பேர் கூடுதலா வரப்போது, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. அந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கு எத்தனை இடத்துல ஒரு தெருவுக்கு. ஆனா உண்மையில பலசாலிங்க அவங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கு எப்படித்தான் இப்படி புத்தி எல்லாம், இந்த புத்தி எல்லாம் மக்களுக்கு எப்படி நல்லது செய்யணும்னு செஞ்சுதான் இன்னைக்கு திமுக நம்மளே ஆதரிச்சிருப்போம். உண்மையிலே நாம ஒரு கட்சி தொடங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. எப்படி மக்களை ஏமாத்துறது, எப்படி மக்களை திருட்டுத்தனமா வைக்கிறது, அவங்க எப்படி ஓட்ட திருடுறது ஒவ்வொரு தேர்தலுக்கும் யோசிக்கிறவன் அதை மக்களுக்கு எப்படி நல்லது செய்வது அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த இந்த இடத்துல நாம் தமிழர் இருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னும் தேர்தலுக்கு இடையில 67 உயிர் போயிருச்சு கள்ளச்சாராயத்துல. 67 உயிர் போனதுக்கு பின்பும் அதே சாராயத்தை கொடுத்து மறுபடியும் உட்கார வைக்காங்க. கேட்டா இது கள்ளச்சாராயம் இல்லைங்க, கலைஞர் சாராயம். எது? டாஸ்மார்க்ல வாங்கினதான். எப்படி கள்ளச்சாராயம்? கள்ளச்சாராயம் குடிச்சா 10 லட்சம், உங்க கலைஞர் சாராயம் குடிச்சு இது வரைக்கும் 2 லட்சம் பேர் செத்து போயிருக்கானே, அவனுக்கு என்ன குடுத்தீங்கன்னு கேட்டா ஏதாவது பதில் இருக்குதா? ஏதாவது பதில் இருக்கா? யோசிச்சு பாருங்க. அப்ப விக்கிரவாண்டியில் இருக்கிற மக்கள் தான் புரிஞ்சிடும். 10ஆம் தேதி வரைக்கும், அதுவும் 8ஆம் தேதி மாலை 5 மணி வரைக்கும் தான் இந்த டென்ட் எல்லாம், அந்த சேர் எல்லாம், அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, அந்த வெள்ளை காரு, அதுல நம்மளால ஒரு படிக்கு மேல வெளியூர்ல இருந்து இங்க வந்துட்டு, அண்ணாச்சி சாப்பிட போற இதை இட்லி வாங்கிட்டு வரணுமா, டீ சாப்பிட்டீங்களா, வடை வாங்கிட்டு வரவா, அடே அப்பா. நான் ஒரு அக்காட்ட சொன்னேன், ஏங்க உள்ளூர்காரன் போய் வெளியூர்காரன் கேட்கறான், அப்படிதான் கேட்கறாங்க தம்பி, கூச்சமா இருக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க என்னவா சொந்தமா மாமா வீட்டுக்கு போன மாதிரி மச்சா வீட்டுக்கு போன மாதிரியும் போற பக்கத்துல வடை வாங்கிட்டு வரவா டீ வாங்கிட்டு வரவா ஏரியாவை பிரிச்சு உட்காந்துக்கிட்டு, எங்க ஊர்ல இளவு வீட்டுல அப்படிதான் உட்காருவாங்க. ஒரு 16 நாளைக்கு போட்டுட்டு உட்காந்து சீட் வாங்கிட்டே கிடப்பாங்க. என்னன்னு கேட்டா, துஷ்டி வீடு தம்பி, வேலைக்கு போக கூடாது தம்பி. இப்ப அப்படித்தான் இருக்குது. இது இடைத்தேர்தலா? ஆமா, இது துஷ்டிக்கு தான் இடைத்தேர்தலோ, இளவுக்கு தான் வைக்கிறாங்க, செத்ததுக்கு தான் வைக்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணுதான். நல்லா எங்க நண்பர் துரைமுருகன் சொன்னது போல, அவங்க நாளைக்கு சாக போறோனே வேட்பாளர் நிப்பாட்டி தேர்தலை இடைத்தேர்தல் ஆக்குறாங்க. நாங்க நாளைய தலைமுறைய வேட்பாளரை நிப்பாட்டிருக்கோம். யார் கையில் அதிகாரத்தை கொடுத்தால் அந்த அதிகாரம் மக்களுக்கானதா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் தெளிந்து புரிந்து ஒரு வாய்ப்பு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வேலை செய்து, தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு வேலை செய்து, தமிழ்நாடு முழுக்க உங்களை பார்வையிட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் இந்த தேர்தலில் செய்ய போகிற மாற்றம் 2026 ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று கூறி வாய்ப்புக்கும் வாய்மொழிக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம். நாம் தமிழர், நமது சின்னம் மைக் சின்னம்.